எதுக்கு அடிக்கடி சமாதிக்கு போயிருக்கிறீங்க? இது கிடைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே கொச்ச 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 சின்னம் அவரே எம்ஜிஆர் சார் வச்சிருந்தார் ரெட்டையில. அந்த எல்லாம் வேணுன்றீங்க. நடுவில் காம்பு இருக்கும்ல, அது தீபம்மா கிட்ட கொடுத்துருங்க. மேட்ரு ஓடுச்சு. அந்த பக்கம் போன நாங்கள் ஜெயிச்சிருவோம். இப்போ யார் தான் ஜெயிக்க போறீங்க? யாருக்கு என்ன இருக்குல்ல? இங்கே தேடுவேன் சின்னத்தை, எங்கே தேடுவேன். என்ன பார்க்குறீங்க? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. என்னத்துக்கு அடிச்சுக்கிறாங்க? என்ன தெரியுதா? கெட்ட பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பாருங்க, தொப்பி. இது என்னது? இரட்டை விளக்கு. இது கிடைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஃபார்ம் மாதிரி இரட்டை இலை வேணுன்றாங்க. நான் கேட்குறேன், கல்யாணத்தில் இலைக்கு அடிச்சுப்போம் தெரியுமா? எழுந்திர போகிறாங்க, இலைய புரியுங்க அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க. அவரே எம்ஜிஆர் சார் வச்சுருந்தார் ரெட்டையில். அவர் வச்சுருக்க மாதிரி இருந்தது. அது இன்னும் பழசாகாமல் இருந்துருக்கு பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த இலையே வேணுன்றீங்க. நீங்கள் ஒரு இலை சாப்பிட்ட உடனே பழசாயிரும். அந்த இலை தான் வேணுன்றீங்க. எனக்கு கிடைத்தால் இரட்டை இலை வேண்டும், அதற்காக நாங்கள் போராடுவோம்ன்றார் ஒருத்தர். யார்? விலகுக்கார். இன்னொருத்தர் தொப்பிக்காரர் சொல்கிறாரு, நாங்கள் மீட் எடுப்போம்ன்றாரு. புதுசாக வந்திருக்காருல டிடி தினகரன் அவர். எனக்கு என்ன, நான் சிம்பிளாக பண்ணிடலாம். என் ரங்கன் உனக்கு கேட்டிருந்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் போய் இவ்வளோ பிரச்சனை வந்து இந்த சின்னம் இந்த நாளில் அறிவிக்கப்படும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் நான். என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ரெட்டை இலை இருக்குல்ல, சிம்பிளாக முடிச்சுக்கிறீங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எனக்கு ரெட்டை இலையில் ஒரு இலையை பிச்சு டிடி தினகரன், இந்த இலையை பிச்சு பன்னீர்செல்வம் ஐயா, நடுவில் காம்பு இருக்கும்ல, அது தீபம்மா கிட்ட கொடுத்துருங்க. மேட்ரு ஓடுச்சு. இதுக்கு எதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறா? சிம்பிளாக முடியும். இதை பாருங்க, புது சின்னம். ஏற்கனவே கொச்ச 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 சின்னம். எதுக்கு திரும்ப இப்போ பாருங்கள் ரெட்டை விளக்கு? நம்ம ஏரியாவில் எப்போவுமே ரெட்டை விளக்கு, எப்பவுமே ஏரியாவுக்கு தெருவில் எப்போவுமே ஸ்ட்ரீட் லைட் நின்றுவோம். அதுக்கு அவருக்கு கொடுத்துட்டாங்க. தொப்பி அவர் சொல்கிறாரு, நாங்கள் எம்ஜிஆர் அணிந்திருந்த தொப்பின்றார். எம்ஜிஆர் இருந்தால் டென்ஷனாக இருப்பார். ஏன்னா அவர் போட்டிருந்த தொப்பிக்கும் எம்ஜிஆர் போட்ட தொப்பிக்கும் சம்மந்தமே இல்லை. தமாசா இருந்தது அவருக்கு. இப்போ நானே நல்லா போட்டிருக்கேன் பாருங்கள். இவங்க எப்படிலாம் அடிச்சுக்கிறத பார்த்தா எனக்கு ஒரே மாதிரி புரியவே இல்லைங்க. இந்த அண்ணாச்சி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார்ல சன் டிவியில், சுட்டிஸ்னு ஒரு 4 குழந்தை உட்கார வச்சு பேச சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது உங்களை பார்த்தா. யார்? ஒரு பக்கம் ஏடிஎம்கேல, இவங்க ஏடிஎம்கேல இப்போ 4 பேர் ஆகிட்டாங்க. முதல் வந்து 2 பேர் ஒருத்தர் இருந்தாங்க, அப்புறம் 2 ஆச்சு, இப்போ 3, இப்போ 4. இதுக்கு நடுவில் ஒரு காமெடி இருக்கு பாருங்க. மேடி ஓ மேடி. அவர் யார் தெரியுமா? தீபா ஹஸ்பண்ட் மாதவன். அவர் கட்சி ஆரம்பிக்கிறாராம். எனக்கு என்ன புரியவே இல்லை. யாருக்குமே ஒருத்தர் இல்லைன்னா 2 பேரும் கட்சி பிரிகிறது, அது ஒரு லாஜிக்காக இருந்தது. இதை வச்சுக்கிறேன் நான். என்ன எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ மாதவன் எதுக்கு பிரிஞ்சார்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு கல்யாணம் ஆகி இவ்வளோ நல்லா ஒன்றா இருந்தவங்க கட்சி ஆரம்பிச்சோம், 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கட்சியில் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு தெரியல. அவர் சொல்கிறாரு நாங்கள், அவர் என்ன பண்ணுறாரு? கட்சி ஆரம்பிச்சு அவரும் சமாதிக்கு வந்துட்டார். என்ன கேட்குறேன், எதுக்கு அடிக்கடி சமாதிக்கு போயிருக்கிறீங்க? என்ன சில்னஸ் பாருங்க அது. எனக்கு எப்போ கடலை இப்போ பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பன்னீர்செல்வம் ஐயா பேட்டி பார்த்தா அவரு கட்சி இப்போ திரும்ப போயிருக்கார் சமாதியாண்ட. எங்களுக்கு கிடைத்து விட்டது இரட்டை வழக்கு இருக்கிறது. போய் சொல்லிட்டு வந்து பக்கத்தில் அவரை நிற்க வைக்கிற கேண்டிடேட் யாருன்னு தெரியல. அவர் பழைப்பிங்கா பொழுது பாவம் கஷ்டப்பட்டு பேசினுக்கிறார். நாங்கள் ஜெயிப்போம், ஆர்கே நகரில் வென்று வருவோம் அப்படின்னு ஒன்று பன்னீர்செல்வம் லைட்டாக அடிக்கிறார். இதே சொல்லுங்கள் அப்படியே. அதுவும் அவர் சொல்கிறது கேட்குது எங்களுக்கு. அதை கட் பண்ணி மியூட் பண்ணணுமா இல்லை? இப்போ நாங்கள் பாருங்கள் எது இருந்தாலும் மியூட் பண்ணிட்டு பேசுகிறோம் பாருங்கள். அதனால் அதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். அண்ணாச்சி ப்ரோக்ராம் வரா மாதிரி தனித்தனியாக பேசினுக்குதுங்க. இந்த பக்கம் போனால் இந்த ஆள் வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோன்றாரு, அந்த பக்கம் போனால் நாங்கள் ஜெயிச்சிருவோம். இப்போ யார் தான் ஜெயிக்க போகிறீங்க? யாருக்கு என்ன இல்லை? எனக்கு ரொம்ப மேட்ச் ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது சென்னை கிங்ஸா ஹைதராபாடா அது மாதிரி போயின்னு இருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் இப்படியே சின்னத்தை குத்திருந்தீங்கன்னா எல்லாமே சின்னமாக தான் இருக்கும். இப்போ ஒரு ரெட்டை விளக்கு, ஒரு தொப்பி, இப்போ ரெட்டையிலே போராடி வாங்குவாங்க. அப்போ இது யாருக்கு போகும்? இப்போ மக்களை கன்ஃபியூஸ் ஆகினே இருந்தால் அவன் எப்படிங்க போடுவான் ஓட்டு? இப்போ யாருக்கு நிறைய ஓட்டு போடுறாங்கன்னு வைங்களேன். இப்போ ரெட்டையில் இல்லை, இன்னும் வரையும் ரெட்டையில் தெரிஞ்சது ஒருத்தனுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏடிஎம்கேன்னு சொன்னால் கூட ஒருத்தனுக்கு தெரியாது. நான் தெரியல, ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா ஏடிஎம்கே ஓட்டு போடுங்கன்னா ரெட்டையில் தான் போடுவேன் அப்படின்றாரு. இல்லையா ஏடிஎம்கே போட மாட்டேங்க, வர கட்சி நான் போட மாட்டேன், ரெட்டையில் தான் போடுன்றாரு. பாதி ஓட்டு இப்போ பார்த்தீங்களா இலையால் போகுது. பாதி பேர் ரெட்டை விலைக்கு யாருன்னு கேட்க போகிறான்.
இது பன்னீர்செல்வம் ஐயான்னு சொன்னால் இல்லை, இது ரெட்டை விளக்கில் ஒரு டேமேஜ் ஆகிருக்குன்னு போகிறாங்க. இப்படி தான் பிரச்சனை முடிஞ்சு இந்த வாட்டி செம கூத்தாக இருக்கும் போல பாருங்கள் எலெக்ஷனு. அதனால் சின்னத்துக்குலாம் அடிச்சுக்காதீங்க. இதுக்கு எதுங்க அடிச்சுக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்து அடிச்சுக்கிங்க, அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு அடிச்சுக்கிங்க. டெய்லி டிவியை தந்தா இம்சையாகுதா பேசி நேரம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு இப்போ இது ஒரு எலெக்ஷனு, இப்போ கட் பண்ணால் டிஎம்கேலேருந்து துரைமுருகன் அவரு ஒன்று சொல்கிறாரு, 6 மாதத்தில் திரும்பவும் எலெக்ஷன் வரும்போது டிஎம்கே வென்று வருன்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இந்த பேர் இதை எடுத்து அப்படியே இழுத்து அப்படியே செத்து போயிடலாம். இது அடுத்து செத்துடல நம்மளாம். இதே இவங்க நம்மளை வச்சு விளையாடுறாங்க. இப்போ யாருக்காக இவங்க ஆட்சி பண்ணுறாங்க எனக்கு புரியவே இல்லை. நம்மளை காப்பாற்றுன்றதை வந்தாங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கு பண்ணுற மாதிரியே இல்லையே. அதனால் வந்து சின்னத்துக்கெலாம் அச்சிக்காதீங்க, இலைக்கு அச்சிக்காதீங்க. கூட்டாண்டோன்னா வாங்க 2 இலை வாங்கி வைக்கிறேன் என்ன. அதனால் இலைக்கெல்லாம் அச்சிக்காதீங்க. திரும்ப வந்து ஒரு சின்னத்தில் திரும்ப ரெட்டையில் எடுத்துன்னு வரேன்னு போராடி எடுத்துன்னு வந்துட்டு இது 2 யாருக்கும் டவுட் வர வச்சுருது. தொப்பி வேறு அவர் போட்ட தொப்பி எம்ஜிஆர் தொப்பின்ட்டார். இப்போ திரும்ப அவுக்க முடியாது, ஏன்னா எம்ஜிஆர் பற்றி சொல்லிட்டார். அதனால் அவர் தொப்பி அவர் நல்லா விட்டுருங்க, நல்லா அம்பையர் மாதிரி இருக்கார் டிடி. அதனால் அவர் இருந்துக்கிட்டான். யாருக்கு நல்லா நான் ஜெயிச்சுட்டு வந்துருக்கேன், யாருக்கு செய்யணும்னு பார்க்குறேன், வெயிட் பண்ணி பார்த்துனாங்கிறேன். அப்போ வந்து பேசுகிறேன், பார்த்தா டேய் அடுத்தது அவனுக்கு என்ன சின்ன குத்துறான் கேள்வி, அவனை உட்காந்துக்கிறான் பாரு, ஓடாங்க.